அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப மிக முக்கியமாக நம்ம ரேஞ்ச் அப்படிங்கிற எல்லையை பார்க்குறோம். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஹைக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் என்பதை ஒரு இம்பேக்டே கிடையாது. என்ன அப்படின்னா நம்மளோட புரிதல். இப்போது நம்மளோட வயதுக்கு நம்மளால் ஒரு 2 கிலோமீட்டர் இடைவிடாமல் நடக்க முடியும் என்றால் நம்ம 2 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். அப்போ அதற்கு மேலே நடக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும், அதற்கு தேவையான எஃபர்ட் நம்மளுக்கு வேணும். இது இயல்பாக நீங்கள் நடக்கக்கூடியது. ஓகே, இதே இடத்துல உங்களுக்கு உண்டான அபாய நிலை ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கும்போது இந்த 2 கிலோமீட்டர் நீங்கள் நடக்க மாட்டீங்க, அதற்கு வேகமாக அதரை கடந்து நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போது ஒரு ஆபத்து இல்லாத சூழ்நிலையில் சராசரியாகவும் ஒரு ஆபத்து நிகழ்கிற இடத்துல எல்லை மீறிய செயலும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையும். ஸோ இது அடிப்படை லாஜிக். இதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப 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 நம்மளுக்கு முக்கியம். இதே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், திங்கக்கிழமை ஓப்பன் தான் அடிப்படை, திங்கக்கிழமை ஓப்பனில் இருந்தால் அடிப்படை ஆரம்பம் ஏற்படுகிறது. அந்த ஆரம்ப நிலையிலிருந்து ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் 500 புள்ளிகள் வேணும்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஓப்பன் 16,924, லோ பார்த்தீங்கன்னா 16,917, இதோட ஹை பார்த்தீங்கன்னா 17,92. அப்போது 16,924லிருந்து சந்தை பார்த்தீங்கன்னா கீழ்முகமாக வெறும் 7 புள்ளிகளும், ஹை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16,170 புள்ளிகளும் நம்மளுக்கு அமைஞ்சிருந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 17,132 ஹை. அப்போது இந்த ஓப்பனான புள்ளிகள் இருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 200 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலே கடந்திருக்கு. அப்போது இதனை 17,132 கடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலே, இந்த 16,924க்கு கீழே வந்தாலே நம்மளுக்கு மொத்த ரேஞ்ச் 500 புள்ளிகள்னு எடுத்துட்டா இங்கே 200 புள்ளிகள் ஃபினிஷ் ஆயாச்சு. அப்போ என்னாகும், இன்னொரு 300 புள்ளிகள் தேவைப்படும். அப்போ 16,924லிருந்து 300 கழிச்சாலே 16,624 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது இயல்பாக நம்ம கணக்கிட்டு தான். இது பெரிய கஷ்டம் இல்லை, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ அதுபோல் அடுத்த வர்த்தகத்தில் நம்மளுக்கு ஒரு தின பயணம் அப்படிங்கிறது 150 புள்ளிகள், சராசரியாக என்ன நடந்தாலும் 150 பாயிண்ட் நடக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இந்த 150 பாயிண்ட்டுங்கிறது 3 ஸ்ட்ரைக் உள்ளடக்கியது. அப்போ இந்த 3 ஸ்ட்ரைக்கு தான் ஆக்டிவாக இருக்க போகுது. அது எந்த இடத்துல ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்மளுக்கு பாருங்கள், திங்கக்கிழமை ஓப்பனில் இருந்து 208 புள்ளிகள் மேல் நோக்கியும் 584 புள்ளிகள் கீழ் நோக்கியும் மொத்தம் 792 புள்ளிகள் இருந்திருக்கு. அப்போ 500 பாயிண்ட்டுக்கு மேலேயே எக்ஸ்பேண்ட் ஆகிறது எல்லாமே ஜாக்பாட் தான். அப்போ 16,340 17,132 நம்மளுக்கு சந்தையோட ரேஞ்சாக அமைந்துள்ளது. இப்போது நம்மளுக்கு 16,400 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 150 ரூபா. அப்போ 16,250 நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான லெவல். 400 புட் கொடுத்துட்டாங்க. 400 இடத்துல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம், நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமையாவிடில் சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோட ரேஞ்ச் கட் பண்ணினதுக்கு அப்புறமும் கூட இந்த 16,250 ரொம்ப முக்கியமான லெவல். அதனை கட் பண்ணி கீழே போகும்போது தான் அதனுடைய வேகம் அதிகரிக்க நேரிடும். அப்போது வெள்ளிக்கிழமையோட லோவும் இந்த 250 ஒரு முக்கிய லெவலாக இருக்க போது. அதனை பிரேக் பண்ணாத வர அந்த ரேஞ்சுக்கு மேலே, ஏன்னா 400 புட்டு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்த வர 500 கால் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் 400 புட்டு கொடுக்காம நம்மளுக்கு 16,000 புட்டு கொடுத்துருந்தா இன்னும் கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இப்பவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அமையணும்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையோட லோவுக்கு கீழே வர்த்தகமாகிற வரதான் அதற்கு சாத்தியம். அப்போ திங்கக்கிழமை ஓப்பனில் இருந்து ஹை லோ நம்மளுக்கு 500 புள்ளிகள் லோ ஹை, இதற்குண்டான கேப் 500 புள்ளிகள் அதிகரிச்சுட்டே வாங்க. இதுதான் மார்க்கெட்டோட ரேஞ்சாக அமைய போகுது.
சந்தைக்கு 16,250லேருந்து 16,590 அப்படிங்கிறது வந்துட்டு வால்டைல் ரேஞ்சாக இருக்கும். இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு வால்டைல் ரேஞ்ச் ஒன் சைடு மூவ்மெண்ட் ஆகும்னா இந்த எல்லையை கட் பண்ணதுக்கப்புறம் தான் நடக்கணும். இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகிறக்குண்டான வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை விட புட் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கால் ஆப்ஷன் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கால் ஆப்ஷன் டெல்டா வேல்யூ வேகமாக உயர தொடங்கும். அப்போ அதனுடைய இது வந்து 16,740 இருக்கும். இது வைட் ரேஞ்ச், இது ஷார்ட் ரேஞ்சாக நீங்கள் எடுத்துக்கணும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,487, 16,638, 17,013. சப்போர்ட் லெவல் 16,427, 16,303, 15,952 இருக்கும். இதுதான் சந்தையோட நிஃப்டியோட ரேஞ்ச். அதனால் எளிமையாக ரேஞ்சை வச்சே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ரேஞ்ச் தினசரி பயணம் எப்படி ஆகுது அப்படின்னு நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் எடுங்க. ஒரு நாளோட பயணம் நீங்கள் எடுத்துட்டாலே உங்களுக்கு எளிமையாக புரியும். முதல் சந்தையை எளிமையாக புரிதலுக்கு ஏற்படுத்துங்க. நீங்கள் வந்துட்டு சும்மா கட்டம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கம் கட்டம் போட்டு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு தான் இருப்பீங்க. முதல் சந்தையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் நடக்கும்போது எப்படி நடக்குது, ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் இல்லாத போது எப்படி நடக்குது, வால்டைல் மூமெண்ட்டில் எப்படி நடக்குது, அதை விட மிக முக்கியம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நீங்கள் வணிகம் செய்யறீங்கன்னா எத்தனை முறை நீங்கள் வெற்றியாளராக மாறியுள்ளீர்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு செய்யுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு எப்படி முக்கியம். ஏன்னா ப்ரீமி கரைவது எளிது அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அனைத்துமே எதிர்பார்ப்பு விலை அதில் உள்கூடாக இருக்குது. அப்படிங்கும்போது ப்ரீமியம் கரைவு நடக்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஒரு வணிகத்தை செய்யும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டாலே ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற வர்த்தகத்தில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நீங்கள் வர்த்தகம் பண்ணுறீங்கன்னா எவ்வளவு முறை என்னால் லாபம் எடுக்க முடியுதுன்னு ஒரு கணக்கெடுப்பு செஞ்சு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுக்கு இதற்குண்டான கட்டண பயிற்சி மே 16 ஆரம்பிக்கிறது. இதுக்குண்டான விவரங்களை வாட்ஸ்அப் எண் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் கேட்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.